ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தை விரட்டுறது ஒண்ணு, உள்ள ஏற்பித்தாளா குழுபிக்கும் உங்கள் இதயங்களை ஸ்ட்ராங் படுத்து. குளிச்சா ஸ்ட்ராங் ஆகுமா பாருங்க, சுத்தமான உடல் மட்டும் ஸ்ட்ராங் ஆகாது, இதுவும் ஸ்ட்ராங் ஆகும். கல்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும். போய் தப்பித்தபிலாக்குதான் பாதங்களும் உறுதியாகும். பாதங்கள் உறுதியாகும்னா களத்துல பின்வாங்கி ஓட மாட்டான், ஸ்டெடியா நிப்பான். அப்ப ஸ்டெடியா உன்னை யுத்தத்துல நிக்க வைக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து மேல தண்ணி இறக்கினேங்கிறான்ல. அப்ப இந்த தூய்மைப்படுத்துதல் என்பது வெளியில உள்ள ஒரு அழகுக்கு மட்டும் உள்ளது நினைச்சு கூடாது. விஞ்ஞானமும் அது ஒத்துக்கிறது. விஞ்ஞானமும் இந்த குளிக்கிறது, இந்த சுத்தமா இருப்பதனால உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான அதிசய மாற்றங்களை எல்லாம் கூட விஞ்ஞானமும் சொல்லி காட்டுகிறது. அப்ப இதெல்லாம் இந்த திருமறை குர்ஆன்ல வலியுறு தூய்மைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். அல்லாஹ்வே இந்த தூய்மை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டா, ஒரு சோர்வா இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்துக்கு வெற்றி கொடுக்கிறதுக்காக வேண்டி அவன் குளிக்காம அது கூட வருவாங்க, அசிங்கத்தோட வருவாங்க. இவங்களுக்கு மட்டும் மழையில ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு போனா அது ஒரு மாதிரியா தான் இருக்கும். நீங்க பரிசு எழுத குளிச்சுட்டு போய் பாருங்களேன், ராத்துக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு போய் பேனா எடுத்து அது வாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா நான் ஒண்ணும் வராது, என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒண்ணுதான். அது மாதிரி நீங்க பாக்குறீங்க. இது ஒன்னாச்சா, இது தூய்மையுடைய முக்கியத்துவம். இந்த மார்க்கத்துல தூய்மைக்கு எவ்வளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். தூய்மைன்னா என்ன? தூய்மையை எல்லாரும் பேசுவான், பேசுறவன் எல்லாம் முழு அளவுக்கு பேச மாட்டான். இஸ்லாம் ஒண்ணுதான், எதை பேசினாலும் முழுசா பேசும். தூய்மைமா என்னடா தூய்மைன்னு கேட்டா, நான் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறணும். தூய்மைக்கு என்ன அளவுகள்? நல்ல அழுக்குகளுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, அழகா வச்சுக்கிறணும், டெய்லி குடிக்கணும், அது சோப்புகளுக்கெல்லாம் போடணும், சும்மா வச்சா கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசனையோட சேர்ந்துக்கிட்டு வரணும். இப்படி எல்லாம் சுத்தத்தை பேசுவாங்க. இது சுத்தம் தான், இதுவும் தேவை. இது மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. சுத்தம்ங்கிறது அல்லாம இன்னும் பல அம்சங்களை கொண்டு சுத்தம்ங்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இப்படி அறகுறையாவெல்லாம் இருக்காது. உலகத்துல எவனும் சொல்லாத அளவுக்கு என்ன செய்யும், எல்லாத்திலையும் சுத்தத்தை சொல்லக்கூடிய வேறு வரைக்கும் போய் சொல்லக்கூடிய மார்க்கம். சுத்தம்னா வெறுமனே சட்டையும் வேட்டையும் மாத்திக்கிறது சுத்தமா? குளிக்கிற மட்டும் சுத்தமா? இல்ல. சுத்தம்ங்கிறது என்னென்ன வகையில சுத்தம் இருக்குதோ எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. உலகத்துல எவனும் சொன்னது கிடையாது. எப்படி சொல்றாங்க? ஒரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 10 காரியங்கள் இருக்கின்றன, அவை இயற்கையான வழிமுறைகள், சுன்னத்துகள் என்று சொன்னார்கள். அஷ்ரும் மினல் ஃபித்ரா, 10 காரியங்கள் இருக்கின்றன, அவை இயற்கையான சுன்னத்துகளாக இருக்கின்றன அப்படின்றாங்க. இது முஸ்லிம்ல 384ல, புகாரியில சொல்லும் பொழுது 5 காரியங்கள்ங்கறாங்க. ஒரு அறிவிப்பாளர் கம்மியா சொல்லிப்பார், ஒருத்தர் கூட சொல்லிப்பார் 5 காரியங்கள் என்று இதே மாதிரி சொல்றாங்க. அது புகாரியில 5889, 5891, 6297 ஆகிய நம்பர்கள்ல புகாரியில இந்த ஹதீஸ் பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த காபிர்கள் நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அடியோட மாத்தி விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த முஸ்லிக்குகள் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முந்தின நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கம் இருக்கும், இப்ராஹிம் நபி மார்க்கம், இஸ்மாயில் நபி மார்க்கம், அந்த மார்க்கத்தை முழு அளவுக்கு மாத்திட்டாங்க. அவங்க மாத்தின பிறகு பார்த்தா ஏகத்துவ கொள்கையில இவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துட்டாங்க. நபியை பின்பற்றல, வணக்க வழிபாடுகள்ல நபியை பின்பற்றல, கொடுக்கல் வாங்கல்ல நபியை பின்பற்றல, எல்லாத்திலையுமே முந்தைய நபிமார்கள் கொண்டு வந்த வழியை மாற்றிவிட்டாங்க. ஆனாலும் ஒரு 10 காரியம் அவங்க செய்யறாங்க, இது நபிமார்கள் கொண்டு வந்த வழிமுறையா இருக்குது, அதை அழிக்க முடியல அவங்களாலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத 10 காரியம் இயற்கைங்கிறாங்க. எதனால இயற்கை சுன்னத்துங்கிறாங்கன்னா, மற்றதையெல்லாம் அழிச்சு விட்டான் நபிமார்கள் கொண்டு வந்தத. இந்த 10 காரியங்களை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, இவனும் செய்யறான். அந்த இயற்கையான முறையில் அமைக்கப்பட்டதுனாலதான் இவங்களால அதை விட முடியல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 காரியங்களை சொல்றாங்க. அந்த 10 காரியங்கள் என்னென்ன வருதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வருகிறது அல் ஹிதான், ஹத்னா செய்யறது. இது ஞான சுன்னத்துங்கறாங்க. இதெல்லாம் தூய்மை சம்பந்தப்பட்டது. ஹத்னா செய்யறதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, சும்மா அறுத்து போற நினைக்கிறீங்க? அதுல வந்து இருக்க தூய்மைன்னா என்னப்பா? அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. அசுத்தங்கள் இருந்தால் என்ன வரும்? அதுல கிருமிகள் உண்டாகும், நோய் உண்டாகும், பலவிதமான துர்நாற்றங்கள் உண்டாகும். அதான் தூய்மைங்கிறது. அப்ப மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான அசுத்தம் வெளியாகக்கூடிய இடங்கள் 2 தான், மலமும் ஜலமும். மலத்தை வந்து மலம் கழிச்சிட்டு கழுவுறான், சிறுநீர் கழிச்சிட்டு இவன் கழுவுறதும் கிடையாது முதல்ல. 2வது வந்து அது உள்ள தேங்கி இருக்குது. வெளியே வந்த சிறுநீர் வந்து முழு அளவுக்கு வெளியேறுவது இல்லை, அந்த தோல் பகுதிக்கு உள்ளே சிறுநீர் தேங்கிக்கிட்டே இருக்கும். இது சுத்தமா? அந்த அசுத்தத்துக்குள்ள இருந்துகிட்டு இருந்தா வந்து கிருமிகள் வரத்தானே செய்யும். படை சொறி சரங்குலாம் வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு தான் காரணம்.
இதுகளை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. இது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை, இதை நீங்க செய்றீங்க, நானும் அக்செப்ட் பண்றேன், கியாமத் நாள் வரைக்கும் இந்த சுத்தம் இருக்கும் என்று சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. இது இந்த சுத்தம் உலகத்தில் எங்கேயாவது உண்டா? உலகத்துல எங்கேயாவது உண்டா? உண்டு. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து சுன்னத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சுன்னத்து இந்த கத்னா பண்றது இருந்தது, அதுக்கு முந்தைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தது. ஆனால் இப்ப மாத்திட்டாங்கல்ல, பவுலடிகள் வந்து மாத்திட்டாரு. பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து விருத்த சேதனத்தை ஒரு நன்மையும் கிடையாது, நான் மாத்திட்டேன்னு சொல்லிட்டா இருந்தாலும் பைபிள்ல இருக்கும். ஆனா சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா பவுலடிகள் நிருபங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார் அவர், நான் மாத்திட்டேன்றார். அதான் இன்னைக்கு நடைமுறையில் எந்த கிறிஸ்தவரும் பண்றது இல்ல, யூதர்கள் மட்டும் ஃபார்மாலிட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உலகத்துல வந்து இந்த சுத்தம்ங்கிறதுனுடைய எல்லா அம்சத்தையும் சொல்வதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்கன்னா, இந்த ஹத்னா பண்ணுவது என்ற ஒரு சுத்தத்தை, இது நம்ம ஒரு மத நம்பிக்கையில சொல்லல, மருத்துவர்கள் இதை சுத்தம்னு சொல்றானா இல்லையா, அதான் கேள்வி. நாங்களா சொல்லல, மருத்துவர்கள் வந்து இது ஆரோக்கியமானது, இது உடம்புக்கு நல்லது, எய்ட்ஸ் கூட தடுக்கும், எய்ட்ஸ் கூட வராம இருக்கிறதுக்கு இந்த சுன்னத்து பண்ண சவுத் ஆப்பிரிக்காவுல வந்து முஸ்லிம்கள் சொல்லாம அப்படிதான் சொல்லுவாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுல வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் வர்றதுல மத்தவனுக்கு வருதுங்கிறாங்க. அப்ப ஏன் இப்படி வர்றதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க வந்து முஸ்லிம்களா இருக்கனால கத்னா பண்ணிடுறாங்க. கரெக்டா? கத்னா பண்றதுனால அவர்களுக்கு எய்ட்ஸ் வர்றது இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் ஆய்வுகள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. அப்ப சுத்தமா இருக்கணும்னு சொன்னா அதுல எல்லாம் கூட சுத்தம், இது 10 காரியத்துல ஒண்ணு. அதே மாதிரி வந்து சில ஆளுக்கு அந்த குளிப்பாங்க, மேலை நாட்டுக்காரன் பார்த்தா அப்படி உள்ள ஒரு சட்டையை போட்டு மேல ஒரு கோட்டை போட்டு அப்படி ஒரு டையையும் கட்டிக்கிட்டு பார்த்தா அப்படி அந்த மடிப்பு கூட அப்படி கிடையாது, அப்படி மடிச்சு நிக்கிறது பார்த்தா ரொம்ப பயங்கரமானதா உள்ள எல்லாம் கிளீனா இருக்குன்னு நினைப்போம். சட்டையை கழட்டிட்டு பார்த்தாங்கன்னா அவன் உடம்புல இந்த அக்குள் முடி உம்பிட்டு தூங்கும். அவன் சட்டையும் பனியன் கழட்டிட்டு பார்த்தான்னு வைங்க, விளையாட்டு சொல்லல, இவங்களுடைய உள்ள அப்படித்தாங்க இருக்கு. அம்பட்டுமே வெளியில பூசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ள இந்த வெள்ளக்காரன் இருக்கானுல ஒரு பயலும் உள்ளுக்கு சுத்தம் பண்ண மாட்டான். இந்த வெளியில பார்க்கும்போது மடிச்சாப்பல் இருக்கு, அவ்வளவுதான். உள்ளுக்க மூஞ்சிக்கு பேச போட்டு 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 தைக்க வாங்குவோம், அது செய்வான். அதுக்கு மூஞ்சி மட்டும்தான் வெளியே தெரிகிற சுத்தமா இருந்தா போது, உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது இவங்க சுத்தம், இவங்க கண்டுபிடிச்ச சுத்தம். வெளியில உள்ளதுக்கு கவலையப்பட மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளக்க பார்த்து அசிங்கமா இருக்கும். அந்த சில நேரத்தில் சட்டையெல்லாம் கழிச்சு நிப்பானுவோம், இந்த ஹிப்பிகள் கடற்கரையில போய் பார்க்கலாம். நீங்க கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்து சுற்றுலா பயணிகளா வந்தா அவங்க சமயத்தில் குளிச்சிருவாங்க, எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு பார்த்தா நிறுவனம் குளிப்பானுவோம். அது குளிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி தொங்கும், பார்த்தாலே வெறுப்பாவும், இவ்வளவுக்குள்ள எவ்வளவு வேர்வை நாற்றம் அது அடைஞ்சு இருக்கிறது. அதுக்கு வந்து பெரிய தண்ணீர் உறிஞ்சுற அளவுக்காவது அதை ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தா தான் கிருமிகள் படியா ட்ரெஸ் மாத்திக்கலாம். அந்த முடியிலேயே அந்த கிருமிகள் எல்லாம் தங்கி இருந்து அதனால பலவிதமான நோய்கள் எல்லாம் வரும். துர்வாட பொண்டாட்டி கூட கிட்ட நெருங்க மாட்டான். இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் மேலை நாட்டவர்கள் பார்க்கத்தான் அப்படி இருப்பானுவார், உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்காது. அந்த 10ல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இஸ்திஹதாது. இஸ்திஹதாதுனா என்ன அர்த்தம்? அதாவது மர்மஸ்தானத்தில் உள்ள மயிர்களையும் நீக்குதல், இதுவும் அந்த காரியத்தில் ஒண்ணுங்கிறாங்க. இது சுன்னத் செய்யணுங்கிறாங்க. இது அக்குள்ள சொல்றீங்க, நீங்க அக்குள்ள விட்டுருங்க. மர்மஸ்தானத்தில் உள்ள அந்த முடிகளை கூட அப்புறப்படுத்திக்கிற மாட்டாங்க, அதையும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதெல்லாம் தூய்மையை பாதிக்கிற விஷயம், அதெல்லாம் ஒரு கேடு விளைக்கிற விஷயம். இதுகள்ல எல்லாம் சுத்தமாயிரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனத்துல் இபத்தி, அக்குள் மயிரை நீக்குதல், அக்குள் முடியை நீக்கிறது ஒண்ணு, மர்மஸ்தானத்தில் உள்ள முடிகளை அப்புறப்படுத்துறது ஒண்ணு. சுத்தத்துக்கு பாருங்க, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மனிதனுக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு முக்கிய காரணம் வந்து விரல் நகை இடுக்குல அழுக்குப்படுகிறதுங்கிறாங்க. சாப்பிடுற உணவு மூலமாக நோய் வருதுன்னு சொன்னா உணவு நல்லா தான் இருக்கும், இவன் கண்டதையும் சுரண்டிட்டு இப்படி சொரிவான், சொரிஞ்சதுனாலேயே அதுல வந்து போய் அழுக்கு படிஞ்சிருக்கும். விளங்குதா? குறைவா இருந்தா கழுவுனோட போயிடும். பெரிய நகமா அணிஞ்சுன்னு வைங்களேன், கழுவுனோட போவாது, உள்ள கை இருக்கும்ல, சுரண்டி விட்டா தான் போகுமே தவிர கழுவுனோட போவாது. அப்ப அந்த நகம் வெட்டுறது என்பதை வந்து மார்க்கத்தினுடைய அம்சமாக சொல்வதன் மூலமாக நமக்கு சுகாதாரம். அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுதல். நகம் இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் வேற. இது நகம் வெட்டுறது உங்களுக்கு ஆச்சரியம் கிடையாது. கசு ஷாரிப், மீசையை கத்தரிக்க, அதுவும் சுகாதாரம் தான். மீசையை கத்தரிக்கிறதுக்கு ஒரு அழகு சார்ந்த விஷயமா நீங்க நினைக்க கூடாது. மீசையை கத்தரிப்பதில் சுகாதாரம் இருக்கு. சுகாதாரம் என்ன? ஆரோக்கியம் சுகாதாரம். நீ வந்து மீசை அது வந்து காங்கிரீட் போட்டு சொறி வைக்கல, இப்படின்னு தேய்ச்சல்னா 4 முடி கொட்டும். மீசை என்பது வந்து உங்களுக்கே தெரியும், வேகம் அப்படி இப்படி இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 4 முடியாவது கையில வரும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். டெய்லி 4-5 முடி அதுல வரவும் முளைச்சுக்கிட்டுமா இருக்கும்.
தலைமுடி மாதிரி தான். டீண்டியல்னா ஒரு 2 முடி கையில இருக்காதா? சில பேருக்கு 10 முடி இருக்கு, சில பேர் 2 முடி இருக்கும். அரை வராமையெல்லாம் இருக்காது. எப்படி தலைமுடியில் இப்படி சொரியும் போது 4 முடி கையில வருதோ, 10 முடி வருதோ, 20 முடி வருதோ, அந்த மாதிரி தான் ஒருத்தருடைய மீசையில் எப்படின்னா 20 முடி ஒடியாரும், ஒருத்தர் மீசை எப்படின்னா 2 முடியாவது கையில வரும். இதான் முடியுடைய அளவு. நீ திங்கும் போது அந்த மீசை இப்படி இருந்து சோத்தோட சேர்ந்து 2 முடி உள்ள போனுச்சுன்னா என்ன ஆகும்? அசிங்கம் இல்லையாது? முடிய திங்கலாமா? ஒரு மனிதன் நல்லா தானே திங்கணும். தாடி திங்க இயலாது, தாடி போயிருது கீழே. மீசை தான் இங்க வருது. தாடி உதட்டுல இருந்து இப்படி வளர்ந்தா தாடி சொல்லலாமா? தாடி இப்படி இப்படி போயிருது. அது உதிர்ந்தாலும் கீழே கொட்டி போயிடும். முடியல மீசையில உள்ள முடிகள் எங்க போகும்? வயிற்றுக்குள்ளதானே போகும். மீசையை கத்தரிக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சுத்தத்துல இதெல்லாம் சுத்தம். இதெல்லாம் ஒரு அசிங்கமான